தாயாக இருப்பது எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுமா? தந்தையாக இருப்பதில் வல்லமை தேவை கிடையாது, தாயாக இருப்பதில் வல்லமை தேவைப்படுகிறது. வல்லமை என்பது பொறுமை, வல்லமை என்பது கருணை. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அவ சாமிங்க. எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் தான் இருக்கும். அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் தான் இருக்கும். தாய் ரொம்ப உயர்ந்தவள், தாய் ரொம்ப உயர்ந்தவள். ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாலே அவ சாமி. அவ ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கல. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் தாயாகத்தான் இருந்திருப்பாள். அவள் கருணை உற்றாளுங்க. அவ கருவுறல, கருணை உற்றாள். அதனால் தான் அன்னை தெரேசாவாக இன்றைக்கும் நம் அத்துணை பேருக்கும் தாயாக நிற்கிறாள். அவள் கருவுறவும் செய்வாள், அவளால் கருணை உறவும் முடியும். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று